ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கடலைப்பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கப் கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு வடை ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சு, கழுவி வடித்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, 2 வெங்காயம், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை, கொத்தமல்லி நறுக்கி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கை வச்சு நல்லா பிசைஞ்சிடுங்க. பாருங்கள், மாவு இது மாதிரி பிசைஞ்சிக்கலாம். கையில் இது மாதிரி உருட்டி தட்டி நம்ம காயிற எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் எண்ணெய் அதிகமாக சேர்க்க மாட்டேன், பொரிக்கிற எண்ணெயை திரும்ப யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளாக தட்டி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பொறுமையாக ஒன்று ஒன்றா திருப்பி விடுங்க. திருப்பி போட்டுட்டு இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். இப்போ வடை நல்லா வெந்துடுச்சு, திருப்பி விட்டுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயை வடித்து எடுத்துக்கோங்க. இது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி, ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.